ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்ட களத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான இளைஞர்களுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்டம் வரும் வரை தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற கூடாது என்பதற்கான போராட்டமானது அலங்காநல்லூரில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது வரை முதலமைச்சர் அலங்காநல்லூருக்கு செல்லவில்லை. மதுரையில் தான் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் சென்னை திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்தி வருபவர்களிடம் நாம் கேட்கலாம். தமிழக அரசு தற்போது அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வரைக்கும் அங்கு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படல. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட முன்னெடுப்பு எந்த மாதிரி இருக்கும்? இது பாத்தீங்கன்னா ஒரு புரட்சியான அமைதி போர். இதை நாங்க உடனே கைவிட்டுட முடியாது. எங்களுக்கான நிரந்தர தீர்வு வேணும். இதுக்காக பல தோழர்கள் தங்களோட வேலைகளை இழந்து தங்களோட சில நண்பர்கள் பெற்றோர்களை எதிர்த்துக்கொண்டு சகோதரி சகோதரன் ஈமச்சடங்களை கலந்துக்க முடியாம தன்னோட இல்ல திருமணம் எந்த ஒரு விசேஷங்களை கூட கலந்துக்க முடியாம நிறைய பேர் வேலையை இழந்துட்டு 5 நாள் 6 நாள் கார்பரேட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி நிறைய பேர் இழந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இது வருஷம் நாங்கள் இங்கே போராடிட்டு இருக்க முடியாது. அதனால எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்வு. நீங்கள் அலற குழந்தைக்கு ஒரு மிட்டாயை கொடுத்துட்டு அது சப்பி முடிச்சிட்டு பிறகு அந்த குச்சி எடுத்து போட்டு நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்றது இல்லை. எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்வு. இது என்னோட தனிப்பட்ட இளைஞனோட கோரிக்கை இல்லை, ஒட்டுமொத்த இளைஞர்களோட கோரிக்கை. நீங்கள் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் இதை தான் சொல்லுவாங்க. சில விஷமிகள் திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. வாடி வாசல் திறந்துட்டா வீடு வாசல் போயிடுவோம். நிரந்தரமா எங்களுக்கு நாங்க நினைச்சா எப்ப வேணாலும் நாங்க நடத்துற மாதிரி இருக்கணும். அதுதான் எங்களுக்கான தீர்வா இருக்கும். நிரந்தர தீர்வு தான் ஒரே தீர்வு. எங்களுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லணும். மாநில சர்க்கார் 2007 திமுக சர்க்காரே சொல்லிடுச்சு நடத்தணும். 2 வருஷம் நடத்தினாங்க. மறுபடியும் எங்களால் வருஷம் இதுக்காகவே போராடிட்டுலாம் இருக்க முடியாது. வருஷம் நாங்கள் இப்போ அடுத்து வேற ஒரு வேலை தேடி போய் சேருவோம். மறுபடியும் அடுத்த வருஷம் போராட்டம் நடத்த சொல்ல அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்க முடியாது. எங்கள் இல்ல விசேஷங்களை விட்டுட்டு எங்கள் பெற்றோர்களை எதிர்த்துட்டு நாங்கள் எதுக்காக இப்படி வரணும்? எங்கள் தமிழ் மறவர்களை நாங்கள் காப்பாற்றணும், எங்கள் தமிழ் உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கணும் என்ற ஒரே எண்ணம் தான் எங்களுக்கு எல்லாரோட கோரிக்கை. இது தனிப்பட்ட இந்த இளைஞனோட கோரிக்கை இல்லை, ஒட்டுமொத்த இளைஞனோட கோரிக்கை. நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரை கேட்டாலும் இப்போ கலைஞ்சு போயிடுயா கேட்டு பாருங்க. கலைஞ்சு போயிடுவோன்னு ஒரு இளைஞன் சொல்லிட்டு நாங்கள் கலைஞ்சு போயிடுறோம். இந்த நிலையில தமிழக அரசு கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கு. கேவியட் மனு என்பது ஜல்லிக்கட்டு தொடர்பாக எந்த ஒரு தீர்ப்பு வரும்பொழுதும் தமிழக அரசினுடைய கருத்து கேட்காமல் அந்த தீர்ப்பினை வழங்க முடியாது என்பதற்காக இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த கேவியட் மனுவின் மூலமாக உங்களுக்கான தீர்வு வரும் நீங்க எதிர்பார்க்கிறீர்களா? உங்களுக்கான அந்த நிரந்தர தீர்வை எதிர்பார்ப்பதற்கான அந்த அவசியம் குறித்து சொல்லுங்க. உண்மையிலே இவங்க தமிழக அரசு இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு மாணவர்கள் சார்பாக நாங்கள் எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதை தாண்டி திரும்ப நாங்கள் வற்புறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு டெம்பரரி சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு தேவை பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு. ஜல்லிக்கட்டு மீதான தடை நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு அத்தனை அதிகாரிகளும் இதற்கு உடன்பட வேண்டும். அவங்களுக்கு